அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா திருவண்ணாமலையோட சிறப்புகள். இந்த அண்ணாமலையார் கோவிலையும் அங்கு நடைபெறும் மகாதீப விழாவையுமே பஞ்சபூத தலங்களில் ஒன்றான அக்னி தலத்தையுமே உள்ளடக்கியதுங்க. மலைவளம் பக்தர்களோட நம்பிக்கைகள் பார்த்தீங்களா, சைவ அடியார்களோட பக்தி பாடல்கள், ராமாயண மகரிஷியின் இருப்பிடம் எல்லாமே திருவண்ணாமலையை சிறப்பு வாய்ந்த ஆன்மீக தலவாகவும் மாற்றுகிறது. மேலுமே இந்த திருவண்ணாமலையில் இருக்கும் அதிசயங்கள் என்ன, இந்த திருவண்ணாமலையில் ஏன் மற்ற கோவில்களை விட இந்த திருவண்ணாமலையில் மட்டும் இந்த பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் செல்றாங்க, இதற்கான உண்மையான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதற்கு உகந்த நேரம் மற்றும் தேதி, இது எல்லாமே நம்ம இந்த பதிவில், ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பல்வேறு அதிசயங்கள் இருக்குங்க. திருவண்ணாமலை தலத்தை சுற்றி 1008 லிங்கங்கள் பொதிந்து இருப்பதாக சொல்லப்படுது. இங்கே மலையே இறைவனோட சொரூபமாக இருக்குங்க. திருவண்ணாமலை ஈசனை மனதில் தினமும் நினைத்தாலே நிச்சயம் முக்தி கிடைக்கும் அப்படின்னு மார்கண்டே முனிவரிடம் நந்தி பகவான் அருள் கொடுத்துருக்காருங்க. வள்ளலாய் மன்னன் நினைவு நாளில் அவனுக்கு இன்னும் திருவண்ணாமலை ஈசன் திதி கொடுக்கிறாரு. வினையை தீர்க்கும் மலை உருவில் திருவண்ணாமலையானது இருக்குங்க. திருஞான சம்பந்தர் தாம் பாடிய ஒவ்வொரு பதிகத்திலும் 9வது பாடல்ல அண்ணாமலையாரை குறிப்பிட்டிருப்பாரு. திருவண்ணாமலை ஈசனை தீப மங்கள ஜோதி நமோ நமோ நாராயண அப்படிங்கிற அருணகிரிநாதர் திருப்புகழ்லையும் அழகா பாடியிருப்பாரு. நினைத்தாலே முக்தி கொடுக்கும் புண்ணிய பூமி தாங்க திருவண்ணாமலை. இங்கு பௌர்ணமி கிரிவலம் பார்த்தீங்களா மிகவும் பிரபலமான சக்தி வாய்ந்த வழிபாடாக இருக்கு. புரட்டாசி மாதமான அக்டோபர் மாதம் பௌர்ணமி எப்போது வருகிறது, இந்த நாளில் எந்த நேரத்தில் கிரிவலம் செல்ல வேணும் அப்படின்னு பல பேர்த்துக்கு கிரிவலம் செல்றதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சந்திரனோட ஆதிக்கம் நிறைந்த பௌர்ணமி தினதாங்க வழிபாட்டிற்கும் கிரிவலம் செல்வதற்கும் மிக மிக உன்னதமான நாளாக சொல்லப்படுது. சந்திரனை தலையில சூடிய சிவபெருமானையும் குல தெய்வத்தையும் வழிபடுவதற்கு ரொம்ப ஏற்ற நாளாக இந்த பௌர்ணமி தாங்க சொல்லப்படுது. சிவனே மலையாக விற்றிருப்பதாக பக்தர்களால் போற்றப்படும் திருவண்ணாமலையில கிரிவலம் வருவதனால சந்திரனின் கதிர்கள் மலை மீது பட்டு கிரிவலம் வரும் பக்தர்களின் மீது எதிரொலிக்கும் போது அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. தமிழகத்தில் உள்ள பல மலை கோவில்களிலும் கிரிவலம் வழிபடுவது வழக்கமாக இருந்தால் கூட திருவண்ணாமலையில் கிரிவலம் வருவது ரொம்ப உயர்வானதாக சொல்லப்படுது. திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமுமே பௌர்ணமி நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் அண்ணாமலையாரை தரிசனம் செய்யும் பழக்கமானது இன்றுமே இருக்குங்க. பக்தர்களோட வசதிக்காக ஒவ்வொரு மாதமுமே திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வருவதற்கான நாள் மற்றும் நேரத்தையுமே திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகமானது வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் அக்டோபர் மாதம் திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கான நாள் மற்றும் நேரமுமே சொல்லியிருக்காங்க. இந்த புண்ணியத்தை கொடுக்கும் புரட்டாசி மாதம் ஆன்மீகத்திற்கும் புண்ணியங்களை அதிகம் சேர்ப்பதற்கும் ஒரு அருமையான மாதமாகுங்க. புரட்டாசி மாதத்தில் செய்யப்படும் வழிபாடுகள், விரதங்கள், தான தர்மங்கள் என எதை செஞ்சாலுமே அது 2 மடங்காக பலன் தரக்கூடியது. இந்த மாதத்தில் பௌர்ணமி கிரிவலம் செல்வதும் 2 மடங்கு பலனை நமக்கு முழுமையாக கொடுக்கக்கூடியது. இந்த ஆண்டு அக்டோபர் மாத பௌர்ணமி அக்டோபர் 6ஆம் தேதி திங்கட்கிழமையானது வருதுங்க. அக்டோபர் 6ஆம் தேதி இன்னைக்கு காலையில் 11:45 மணி முதல் அக்டோபர் 7ஆம் தேதி காலை 9:50 மணி வரைக்குமே பௌர்ணமி திதியானது இருக்குங்க. அக்டோபர் 6ஆம் தேதி பகல் 12:23 மணிக்கு துவங்கி அக்டோபர் 7ஆம் தேதி காலையில் 9:15 மணி வரையிலான நேரம் பார்த்தீங்கன்னா கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரமாக சொல்லப்படுது. இது புரட்டாசி மாத பௌர்ணமி அப்படிங்கிறதுனால அக்டோபர் மாதம் தனிச்சிறப்பு வாய்ந்ததாகவும் சொல்லப்படுது. மேலுமே சந்திரனுக்குரிய திங்கட்கிழமையில் புரட்டாசி மாதம் பௌர்ணமி வருவது இன்னும் விசேஷமானது தாங்க. அதோடு கூடுதல் சிறப்பாக இந்த மாத பௌர்ணமி பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வருவது. உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்குரிய தெய்வம் சிவபெருமான் அப்படின்னா சிவ வழிபாட்டிற்குரிய உத்திரட்டாதி நட்சத்திரமும் திங்கட்கிழமையில் அக்டோபர் மாத பௌர்ணமி வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது.
சொல்லப்படுதுங்க. மேலுமே திங்கட்கிழமையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதனால பாவங்கள் அனைத்துமே நீங்கி அவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு புண்ணியம் கிடைக்கும். இந்திர பதவியுமே கிடைக்குங்க. இந்திர பதவி அப்படிங்கிறது செல்வ செழிப்பு, தெய்வீக ஆற்றல், அருள் எல்லாத்தையுமே குறிக்கும். செல்வம், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மேலுமே மன அமைதி கிடைக்கும். மன அழுத்தம் குறைந்து ஆன்மீக வளர்ச்சியை பெருகவும் இந்த கிரிவலமானது உங்களுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லப்படுது. வினையை தீர்க்கும் மலை உருவில் திருவண்ணாமலையானது இருக்குங்க. திருஞான சம்பந்தர் தாம் பாடிய ஒவ்வொரு பதிகத்திலும் 9வது பாடலில் அண்ணாமலையாரை அழகாக குறிப்பிட்டிருப்பார். மேலுமே ஆடி மாதம் பூரம் தினத்தன்னைக்கு உண்ணாமலை அம்மன் சன்னதி முன்பு தீ மிதித்தாலே நாம் நினைத்தது எல்லாமே நடக்குங்க. இது வேறு எந்த சிவாலயத்திலுமே பார்க்க முடியாது. திருவண்ணாமலை தலத்தில் தான் முதல்ல லிங்க வழிபாடானது தொடங்கியிருக்கு அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க. மேலுமே மகா சிவராத்திரி தொடங்கிய இந்த தலத்துல தான் அப்படின்னு புராணங்கள்லுமே சொல்லப்படுது. கோவில்களில் விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்யும் போது அஷ்டபந்தனம் செய்வது தான் வழக்கம். ஆனால் திருவண்ணாமலை தலத்தில் தங்கத்தை கொண்டு சொர்ண பந்தம் செஞ்சு லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு பார்த்தீங்களா நிகராக இதுவரையுமே எந்த ஆலயத்திலுமே ஜோதி வழிபாடானது ஏற்றப்பட்டதில்லை அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க. அவ்வளவு புகழ்பெற்ற ஆலயம் திருவண்ணாமலை. அனைவருமே தங்களோட வாழ்நாளில் ஒரு முறையாவது சென்று தரிசிக்க வேண்டிய அற்புதமான ஒரு திருத்தலங்க. இது ஒரு ஆன்மீக பூமியாகவும் சொல்லப்படுது. திருவண்ணாமலை செல்வதற்கும் கிரிவலம் செல்வதற்கும் மட்டுமல்லங்க, திருவண்ணாமலை அப்படின்னு சொல்வதற்கு கூட சிந்திப்பதற்குமே கூட புண்ணியம் செஞ்சிருக்க வேணும் அப்படின்னு நம்மளுடைய ஆன்மீக நண்பர்கள் சொல்லப்படுறாங்க. மேலுமே இந்த திருவண்ணாமலையில் பல்வேறு அதிசயங்கள் இருக்குங்க. எத்தனை முறை சொன்னாலுமே கேட்டாலுமே சலித்து போகாதது திருவண்ணாமலை தலத்தோட பெருமைகள். அப்படிப்பட்ட திருத்தலம் பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அனைவருமே அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான விஷயங்க இந்த திருவண்ணாமலை கோவிலில் உள்ள அதிசயங்கள். திருவண்ணாமலையில் உள்ள அதிசயங்கள் என்ன? எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் உள்ளடக்கியது தாங்க திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். என்னதான் திருவண்ணாமலைக்கு பல முறை போயிருந்தா கூட, பல விஷயங்கள் திருவண்ணாமலை பற்றி தெரிந்திருந்தா கூட, அந்த கோவில் பற்றிய பல அற்புத தகவல்கள் வெளிவந்து கொண்டே இருக்குங்க. அவற்றை சில தகவல் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. திருவண்ணாமலை தலம் பார்த்திங்களா நடுநாட்டு தலங்களில் முதன்மையானதுங்க. பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலமாகவும் நால்வராலுமே பாடப்பட்ட ஒரு அற்புதம் நிறைந்த தலமாகவும் இருக்குது. மேலுமே இந்த கடவுளை எங்கிருந்து நினைத்தாலுமே முக்தி கொடுக்கும் தலம் இந்த தலம் தாங்க. இந்த தலத்தில் தான் திருப்புகழ், கந்தர், அனுபூதி, திருவெம்பாவை, திருவம்மானை, அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்திருக்காதாகவும் சொல்லப்படுது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என 3 வகை சிறப்புகள் கொண்ட இந்த தலம் தாங்க. மேலுமே பிரம்மன் திருமாலோட ஆணவம் அழிந்த ஒரு தலமாகவும், அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட அற்புதமான ஒரு தலமாகவும் இந்த தலமானது சொல்லப்படுது. கார்த்திகை தீபத்தோட மூலத்தலங்க. ஆதார தலங்களில் இது மணிபூரக தலமாகவும், இந்த தலம் மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தினால பார்த்தீங்களா இது உலக புகழ்பெற்ற ஒரு தலமாகவும் இருக்குங்க. மேலுமே நகரோட மையத்தில் மலையடி வாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் 24 ஏக்கர் நிலப்பரப்புல பறந்து விரிந்திருக்குங்க. ஆலயத்தில் 9 கோபுரங்கள் இருக்கு. கோபுரங்கள் அதிக கொண்ட ஆலயம் இந்த ஆலயம் அப்படின்னே சொல்லலாங்க. மேலுமே இந்த கோவிலோட அமைப்பு பார்த்தோம்னா ரொம்ப அழகா இருக்கும். இந்த கோவிலோட உள்ள 6 பிரகாரங்கள் இருக்கு. 142 சந்நிதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம், அதன் அடியில் பார்த்தீங்களா பாதாள லிங்கம். அடுத்ததாக பார்த்தீங்களா 43 சிற்ப சிலைகள். அடுத்தது கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த ஒரு அற்புதமான ஆலயங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தீங்களா சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சி தருகிறாரு. இதை காந்தமலை அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த மலையை தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் காந்தம் போல கவர்ந்து இங்கு வரவழைக்கும். கிருத யுகத்தில் இது அக்னி மலையாகவும், திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துபாபர யுகத்தில் தாமிர மலையாகவும், இக்கலியுகத்தில் கல்மலையாகவும் அழகாக திகழுதுங்க. மலையோட உயரம் பார்த்தீங்களா 2688 அடியும் 800 மீட்டர். கிரிவல பாதையோட தூரம் பார்த்தீங்களா 14 கிலோமீட்டர். இந்த மலையத்தில் பகுதியில் 20 ஆசிரமங்களும் 360 தீர்த்தங்களுமே பல சந்நிதிகளுமே அஷ்டலிங்கங்களுமே இருக்குங்க. 26 சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. அடிக்கு பார்த்தீங்களா 1008 லிங்கமுமே அமைக்கப்பட்டிருக்காங்க. மலையை ஒவ்வொரு இடத்துல நின்று பார்த்தாலும் ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனம் எந்த கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவிலில் நம்ம காண முடியுங்க.
திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் சென்று வந்தாலே உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான மாற்றங்கள் நடைபெறுங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க கிரிவலம் சென்று வாங்க. மேலுமே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.